மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டிருக்கும் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் திருப்பூர் அழைத்துச் செல்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது சென்னை அசோக் நகரில் பள்ளியில், அதாவது அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு என்பவர் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்ற காவலில் இருந்து அவர் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சைதாப்பேட்டை காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்வதற்காகவும் அவர் எது மாதிரியான பணிகளில் ஈடுபட்டிருந்தார், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது அவருடைய பரம்பொருள் அறக்கட்டளை மூலமாக எடுத்து வந்தார், மேலும் என்னென்ன மாதிரியான பள்ளிகளில் அவர் தொடர்ந்து சொற்பொழிவுகள் ஆற்றினார் என்பது போன்ற தகவல்களை சேகரிப்பதற்காகவும் அவரது அறக்கட்டளையானது சீரான முறையில், அதாவது சட்டப்படி நடைபெற்றதா அல்லது அதில் ஏதேனும் விதிமுறைகள் உள்ளனவா என்பது போன்று பல வகைகளையும் விசாரிப்பதற்காக தற்பொழுது அவரை அழைத்துக் கொண்டு திருப்பூரில் அமைந்துள்ள திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்து வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது ஒரு அரை மணி நேரம் அளவில் அவர்கள் இங்கு வரலாம் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவினாசி போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது தற்பொழுது மகாவிஷ்ணு இந்த அறக்கட்டளைக்கு அழைத்து வரப்படக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான செய்தியாளர்கள் அந்த பரம்பொருள் அறக்கட்டளை முன்பு குவிந்த சூழ்நிலையில் அங்கு வந்த அறக்கட்டளையினுடைய ஊழியர்கள் அதாவது முகப்பு வாயிலை அடைத்துவிட்டு அதனை பூட்டி யாரும் உள்ளே வராதவாறு தடுத்திருக்கின்றனர். இதன் காரணமாக செய்தியாளர்களால் உள்ளே சென்று செய்தி சேகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது இந்த பகுதியில் மகாவிஷ்ணுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடலாம் என்ற ஒரு தகவலை அடுத்து அவினாசி போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.